ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இது என்ன கோவில்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எந்த ஊருன்னு சொன்னால் முதல்ல சொன்னால் கேஜிஎஃப்பில் இருக்கக்கூடிய கோலார் தங்கவேல் கோட்டிலிங்கேஸ்வர கோவில். ரொம்பவே அற்புதமாக அழகான ஒரு கோவில். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரம்மா விஷ்ணு சிவந்து ஃபஸ்ட்டு சன்னதியாக இருக்கும். அப்புறம் மஞ்சுநாத சுவாமி லிங்க ரூபத்தில் இருக்கிற சன்னிதானம் ரெண்டாவதாக இருக்கும். மூன்றாவது பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு இருப்பார். ரொம்ப அழகான ஒரு சன்னிதானம். இதை மோஸ்ட்லி நீங்கள் ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 89 or 90 எஸ்பிபி சார் எடுத்த பாபா மூவியில் இது கண்டிப்பாக இந்த கோவில் இருக்கும். அப்போ இது ஒரு சின்ன இந்த ஃபஸ்ட்டு பெரிய லிங்கம் இருக்கிற இடம் வரைக்கும் தான் இருக்கும். இப்போ பக்கத்தில் இன்னும் அதிலே ஜாயிண்ட்டாக இன்னொரு சின்ன சின்ன அழகான லிங்கம் பிரதிஷ்டி பண்ணி அங்கேயும் திருப்பி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா கோடி லிங்கம் ஆகணும் இல்லையா? அதுக்காக நான் சின்ன வயசு ரொம்ப வருஷமாக இந்த கோவிலுக்கு நான் போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா சுற்றி பார்த்தா அந்த லிங்க ரூபம் இவ்வளோ அழகாக இருப்பேன். அதுக்கப்புறம் அதில் சென்ட்ரலில் பெரிய லிங்கமாக இருக்கும். இது நம்ம வெளியே இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 or 2 கிலோமீட்டர்னு பார்த்தாவே அந்த லிங்கம் தெரியும். இவ்வளோ பெரிய அழகான பிரம்மாண்ட லிங்கம் தெரியும். ரொம்ப அழகாகவும் இருக்கும். இங்கே எப்போவுமே மகாசிவராத்திரிக்கு ரொம்ப விசேஷ பூஜை நடக்கும். நைட்டில் இங்கே பெரிய பெரிய கச்சேரியெல்லாம் நடக்கும். ரொம்ப பெரியனா அதுதான் பெரிய திருவிழா. இங்கே ரொம்ப அழகான ஒரு கோவில். கண்டிப்பாக நீங்கள் தூரம் இருந்தீங்கன்னா எப்பயாச்சும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா வந்து பார்த்துட்டு போங்க. இது இப்போ ரீசெண்டாக ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் போய் இந்த இடத்துலையும் பிரதிஷ்டை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னே அந்த பெரிய லிங்கம் இருந்துச்சுல, அதை சுற்றி தான் இருந்துச்சு. இப்போ அது பக்கத்துலேயே வழி பண்ணி இத்தையும் கவர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. கோட்டி லிங்கத்துக்கு உண்மையாக ரொம்ப அழகான லிங்கம். இங்கே துர்கை மாதாவுடைய அவதாரமும் இருக்கும். அப்புறம் முருகர், விநாயகர், அப்புறம் சாய்பாபா, ராகவேந்திரா சுவாமி, அன்னபூர்ணி அம்மன், அதுக்கப்புறம் லிங்கம் நார்த்து சைடில் கும்பிடக்கூடிய அந்த லிங்கத்துடைய இதெல்லாம் இங்கே கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு அபிஷேகமும் பண்ண வைப்பாங்க நம்மளுக்கு. ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் ஆஞ்சநேயர் இருப்பார். ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக வந்து போங்க. ரொம்ப நல்ல ஒரு கோவில். அழகாக இருக்குதுல்ல? எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல நிறைய டைம் போவேன். வந்து போங்க கண்டிப்பாக. திருப்பி இன்னொரு விலாகில் பார்க்கலாம். பாய்.